அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் துணை, ஸ்ரீ முத்தாளம்மன் துணை, ஸ்ரீ காளியம்மன் துணை, ஸ்ரீ கரையம்மன் துணை, ஸ்ரீ கருப்பசாமி துணை, ஸ்ரீ ஐயனார் துணை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி முத்திரையர் உறவினருக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் 48ஆம் நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் காரியாபட்டி எக்ஸ் பேராட்சி சேர்மன் வை பழனியண்ணன் அவர்கள் சார்பாகவும் காரியாபட்டி திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் முன்னிலையிலும் இந்த வழி திருமணத்தை நடத்தி கொடுக்குமாறு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் வழிமொழிகிறேன். இப்பொழுது காரியாபட்டி சார்பு ஆய்வாளர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயிலை 40 வருஷமா நல்லா சிறப்பா கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க. ஆனா இப்ப இந்த வருஷம்தான் நல்லா கும்பாபிஷேகம் வச்சு அழகா நல்லா சிறப்பா வழிபட்டு இப்ப 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாடகத்தை நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால இந்த நாடகத்தை நீங்க அமைதியா எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? காரியாபட்டி கணபுரம் முத்தர உறவினர் சார்பாக சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கவனிக்கப்படுகிறது. அடுத்து காரியாபட்டி எக்ஸ் சேர்மன் வை பழனியண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. காரியாபட்டி காவல்துறை பிஜி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக இருவர்களுக்கும் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. ராம அடுத்து காரியாபட்டி பிசி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பற்றி கருதப்படுகிறது. அடுத்து இபி வயர்மேன் ஜோசப் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவர்களுக்கு இந்த பொன்னாடை பற்றி கருதப்படுகிறது. இபி வயர்மேன் ஜோசப் அவர்கள் இந்த பொன்னாடையை பற்றி சொல்லுமாறு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். காரியாபட்டி கொட்டகை அமைப்பு திருப்பதி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். கொட்டகை அமைப்பு திருப்பதி அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து மைக் செட் எஸ் வெள்ளாகுளம் சரணா ஆடியோஸ் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து எங்கள் பொங்கல் திருவிழாவுக்கு மைக் செட் பட்ட பவித்ரா ரேடியோஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இல்லையா? நாடக அமைப்பு எங்களுக்கு இந்த சிறந்த கலைஞர்களை கொண்டு சிறப்பாக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டி பெருமை சேர்த்த
காரியாபட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காளியம்மனை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் என் சார்பாகவும் வருகை தந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாடகத்திற்கு வழிமுறை செய்து கொடுத்த மாப்பிள்ளை கருப்பு அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்க பொதுமக்களுக்கும் ஒரு செய்தி. இந்த அரங்க மேடையில் கருப்பசாமி கோயிலில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலம் சென்ற காய்கறி ராமன் மூப்பர் அவர்கள், ஜெயபாலன், ஜெயசித்ரா, பபுன், தங்கவேல், முருகவள்ளி, பரிசூர் படையப்பா இவர்களை வச்சு வழிதமிழ் நாடகம் நடத்தி பெருமை சேர்த்த இந்த மேடைக்கு இன்றைக்கு சந்திரன் அவர்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏஆர் சீனிவாசன் வேலர் நாடகமாக நடிக்க வந்திருக்கார்கள். புதுக்கோட்டையை சேர்ந்த நந்தினி ஸ்ரீ வள்ளி நாயகாக நடிக்க வந்திருக்கார்கள். நகைச்சுவை மன்னன் புதுக்கோட்டையை சேர்ந்த பி பெருமாள்ராஜ் நாரதாக நடிக்க இருக்கிறார். நகைச்சுவை மன்னன் ஆர்பி ஹரிகரன் பவுன் நடிக்க இருக்கிறார்கள். ஆடல் கலையரசி சாந்து காமிக்காக இருக்கிறார்கள். மற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த TR அலையேசன் ஹார்மோனியம் பின்பாட்டு, புதுக்கோட்டையை சேர்ந்த கே மோகன்தாஸ் மிருதங்கம், பலவாத்திய புகழ் துரைராஜ் ஆல்ரவுண்டு, தாளம் புதுக்கோட்டையை சேர்ந்த வி ஜோதி சீன்ஸ் தாளம். இங்கே மேடைக்கு ஒளி அமைப்பித்துக் கொடுத்தது சரணா ஆடியோஸ், எஸ் வெள்ளாகலம், உரிமையாளர் பரட்டுராஜ். இப்படிக்கு கண்ணபுரம் முத்திர உறவுமுறை காரியாபட்டி. இப்பொழுது நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். ஜிபி வயர்மேன் வி ஜோசப் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. Thank you.
ஹலோ, காரியாபட்டியில் புகழ்பெற்ற இரும்புரை துராச நாட்டாமை அவர்களுக்கும் ஜேஜியோட அந்த காரியாபட்டி சங்கிலி மகன் நாட்டாமை அவர்கள் பொன்னாடி பொருத்தி அறியப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய ஏஜிஎம் முன்னாள் நாட்டாமை சங்கிலி அவர்களுடைய தகவல்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. காரியாவட்டி இந்த நாடகத்துக்கு சாப்பாடு சிறப்பாக ஏற்பாடு கொடுத்த தேவர் மேஸ் பாப்பாத்தி அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மதமாகி கருவாடும் முகிற்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்துருகும் மதமாகி Oh,
அன்புசார் நாடக கலாரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் கோவில் 48வது மண்டல பூஜையை முன்னிட்டு இன்று கருப்பசாமி கோவில் திடலில் ஸ்ரீ வள்ளிதர் நாமகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் பபுனாக வேடற்றும் நம்மளை பயணிக்க வந்திருக்கும் புதுக்கோட்டை அண்ணன் காரைக்குடி ஆர்பி கரிகரன் அவர் ஏற்கனவே இங்கே எங்கள் மேடைக்கு பல தடவை வந்திருக்காங்க. இன்னைக்கு இங்கே மேடைக்கு வந்து நம்மளுக்கு பெருமை சேர்த்து கொடுக்க ரொம்ப பெருமை. நாங்கள் சந்தோஷப்படுறோம். அவருக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. சொல்றேன் போட்டுங்க, நான் சொல்றேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்க போட்டு விடுங்க. பொன்னாடை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க மொத்தமா, ஒன்னொன்னுக்கா ஏறி இறங்காம ஒட்டுறீங்களா? கீழே போடுங்க வாங்க. ஆறுமணி கலைஞர் அழகேசன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே பாடியை வைத்து கௌரவிக்கின்றார்கள். கையில் எடுத்து வச்சுக்கணும் இருக்கு. ஒட்டிக்காரர்கள் போடுங்க. மிருதங்கம் அன்பு தம்பி மோகன்தாஸ் அவர்களுக்கு ஆடி அனுக்கின்றார்கள். ஆளுநர் சக்கரவர்த்தி உடன்பிரவா சகோதரர் பெங்களூரை சார்ந்த ஆரம் துரைராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் ஆடி அனுப்பித்து கௌரவிக்கிறார்கள். போடுங்க, யாராவது போடுங்க சும்மா. தாள கலைஞர் அன்பு மாமா அரசர் குளம் ஜோதி அவர்களுக்கு இங்கே ஆடி அனுப்பப்படுகிறது.
அவளை மத்தவங்க வரும்போது போடுங்க. 6 எழுத்து கௌரவத்திற்கின்ற மாபெரும் கிராமத்தார்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பில் வனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பணியை தூங்குகிறோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதை நாங்கள் வழிமொழிகிறோம். நாடகத்தை நல்லபடியா துவங்கியாச்சு. அது ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆரம்பிச்சாச்சா? ஆமா. வர ஆரம்பிக்கிறது தெரியல, முடியறதுன்னு தெரியல. உங்களுக்கும் அப்படித்தானா? உனக்கும் அப்படித்தானா? நான் கேட்டேனா இப்ப? சரி பரவாயில்ல. ஆரம்பிச்சது நம்ம ஆரம்பிச்சு விட்டான், அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்ப ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். சரி, எந்த காரியத்தினாலும் ஈஸியா ஆரம்பிச்சு விடலாம். அதை நல்லபடியா கொண்டு முடிக்கிறதுக்கு அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டமோ? எப்படி முடியுமோ, எங்க போய் முடியுமோ, என்னமா முடியுமோ, இல்ல பொசுக்குன்னு முடிஞ்சு போயிருமோ. 4 பேர் வந்துருவாளோ? 4 பேர் வந்துருவாங்களா? வராம இல்ல, வராம இருந்துருவாளோ, வரமாட்டாளோ? நீ வேற எதையும் சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு. எதிர்பார்ப்பு. ஆக எப்படி முடிஞ்சாலும் நல்லபடியா முடியணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நாடகத்தை துவங்கியிருக்கான். கூட்டமா அமோகமா இருக்கு, சிறப்பான கூட்டம். நம்ம பகுதியில கூட்டத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது என்னங்க கண்ணு கட்ட தூரம் வெறும் தலையா தெரியுது, காலெல்லாம் உள்ள இருக்கு. அப்படியா? எடுத்து காட்டுவா. காலையில போக நம்மளே பாத்துக்குவோம், நடந்து போகிறது தானா தெரியும். ஆக நல்லபடியா இதே கூட்டம் வெளியே வரைக்கும் எப்படி இருந்து நாடகத்தை பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கொண்டு ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஒரு நிகழ்ச்சி நல்லபடியா இருக்கணும்னா அதுக்கு நீங்க 2 விஷயத்தை முதல்ல கடைபிடிக்கணும். ஒண்ணு பொறுமை, இன்னொன்னு காத்திருத்தல். இது 2 இருந்துச்சுன்னா தான் நாடகம் நல்லபடியா இருக்கும். எதுக்காக சொல்ல வரோம்னா, நேரம் காலங்கள் எங்களுக்கு கரெக்டா தெரியும். எந்த நேரம் எதை செய்யணும், யாரை விடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க கூட்டத்தில் இருந்துகிட்டு யாரும் எதுவும் சொல்லணும்னு நினைச்சா பின்னாடி வந்து பக்குவமா சைஸா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படி சொல்லணுமே தவிர, கூட்டத்தில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நேரம் ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அங்க உட்காந்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஓடுற மாட்டை கொம்புல தட்ட மாதிரி ஆயிப்போம். நாங்களும் பேர் வாங்கணும், சம்பாதிக்கிற காசு உடம்புல ஒட்டணும், தொழில் பண்ணணும்னா வந்திருக்கோங்கிறத நீங்க மனசை நினைச்சுக்கிட்டு தயவு கூர்ந்து எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா முந்தானத்து ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. மாட்டான் கூட்டத்துல தண்ணியை போட்டு ஒரு ஆள் நடுவில் உட்காந்துட்டு அது மணியாச்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு மொத்தம் அம்மானு பேச ஆரம்பிச்சான். அது பேசுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். அவன் பேசுறது அந்த 10 பேருக்கு தான் தெரியும். அப்புறம் நான் கோவப்பட்டு திரும்ப இங்கிருந்து மைக்கில் பேசி அது ஊருக்கே இருக்கு. நம்ம ஊருக்கு மட்டுமா கேட்டுச்சு, பக்கத்தூர் வரைக்கும். அதுல வெறும் வேடிக்கை சண்டை வந்து கோவிச்சு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டான். போன வீட்டுல பொண்டாட்டிட்டு விளக்கமா தடி வாங்கி நாடகம் பார்க்கணும்னா முண்டை பார்த்துட்டு பேச வர வேண்டியதானே. நீ போய் அங்க அவனுக்கு மொத்தம் அவனு பேச, அவன் திரும்ப என்னையும் சேர்த்து பேச, இங்கிருந்து அது வீட்டு வரைக்கும் கேட்குது குழாய. ஊரே கேவலப்படுத்தி விட்டியாடானா அவன் முண்டாட்டி விளக்க மாத்திரச்சு தேவையா? அதனால அந்த மாதிரி கோளாறுகள் இல்லாம நல்லபடியா கொஞ்சம் பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிட்டு நீங்க நாடகத்தை எப்படி பார்க்கணும். தயவு செய்து உங்களை தூங்காதீங்கிற வார்த்தையை என் வாயிலிருந்து நான் சொல்லவே மாட்டேன். ஏங்க நான் ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? ஆமா, பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நிகழ்ச்சி வச்சு நம்மள காரைக்குடியில இருந்து நம்ம எல்லாரையும் கூட்டு வந்து உங்களை எல்லாம் தூங்க வைக்கிறதுக்கு தான் நம்மளை கூட்டியாந்துருக்காங்க. அப்படி இல்ல, நீங்க பல லட்சம் செலவு பண்ணாலும் சரி, பல கோடி செலவு பண்ணாலும் சரி, தூக்கம் என்பது இயற்கையா கிடைக்கணுமே தவிர பொட்டி கடையில போய் எனக்கு 100 ரூபாய்க்கு தூக்கம் கொடுங்க, 50 ரூபாய்க்கு உறக்க கொடுங்கன்னு கேட்டா கிடைக்காது. அது வரும்போது தூங்கிக்கிறோம். கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது. யார் சொன்னா கிடைக்காது? நான் தான் சொல்றேன். அதெல்லாம் கிடைக்கும், வாங்கலாம். 145 ரூபா கொடுத்தோம்னாக்கா நல்லா தூங்கலாம். ஆனா அது தூக்கமாகாது, அது ஒரு விதமான மயக்கம். தண்ணியை போட்டவன் எவனாவது நிம்மதியா தூங்கி பார்த்திருக்கீங்களா? எப்படி தூங்குவேன்? அவனும் தூங்க மாட்டான், பக்கத்துல இருக்கவனையும் தூங்க விட மாட்டான், போட்டு உலாண்டுகிட்டே கிடப்பான். அவன் முகரம் கட்ட ஒரு நாரி பக்கத்துல இருக்கிறவன் நார் அடிச்சு நசோகலம் பண்ணிவிடுவாங்க. அதனால நல்ல தூக்கம்ங்கிறது இயற்கையா அவரை தூண்ட வச்சு கையை வச்சு படுத்தோம்னாக்கா வரணும் தூக்கம். அதுதான் தூக்கமே தவிர தண்ணியை போட்டு தூங்குவது தூக்கமாகாது. ஆகவே ஏன் நான் உங்களை தூங்க மாட்டேன்னு சொல்ல காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவங்க நாளைக்கு நம்மளை கேட்டப்படாது. என்னன்னு எங்க இருந்து எங்க வந்து யார் ஊர்ல யார் சோத்த துண்ண விட்டு யாரை தூங்கப்படாதுன்னு யாரு சொல்றது? நாடகக்காரங்களுக்கு திமிரு என்னது அப்படி கேட்டு விட்டாங்கன்னா அதனால நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சா முடிச்சு பாருங்க, முடியும்னா தூங்குங்க. தூங்குற ஆளுகளை பக்கத்துல இருக்க ஆளுங்க தட்டிக்கிட்டு எழுப்பக்கூடாது. இங்கே பாப்பணும் வந்தாச்சு, இங்கே டென்ஷன் வந்தாச்சு அப்படிலாம் காட்டக்கூடாது. அப்புறம் உலகத்தில் செய்யக்கூடாத பாவம் 2 எதுனா, கொலை பண்ணனா கூட மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்றேன். சரி, ஆனா மன்னிக்கவே முடியாத பாவம் 2 என்னடான்னா, தூங்குறவனை எழுப்புறது மிகப்பெரிய பாவம். எப்படி சொல்றீங்க? இது நான் சொல்லல, ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி 56 தேசத்தை ஆண்டவன் மயானத்துல நின்று புலம்புனானா. என்ன சொல்லி புலம்புனா? தரணியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினேனா, அப்ப என்ன அர்த்தம்? தூங்குறவன நான் எழுப்பினா
என்னை ஏன்டா மயானத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்க ஆண்டவான்னு ஹரிச்சந்திரனே புலம்பிருக்கான்னா அது காரணம் தூங்குறவனை எடுப்பது பாவம், பெரிய பாவம். அதை காட்டிலும் கொடிய பாவம் இன்னொன்னு இருக்கு. அது என்னது? ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்கும்போது எட்டி பார்க்கறது, இடைஞ்சல் பண்றது, கதவு ஓட்டையில கண்ணை விட்டு பார்க்கறது, கல் எடுத்து அவங்க மேல எரியுறது, 10 பேரை கூட்டி அன்னைக்கு வாரம் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க காட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அடுத்த பிறவில நாயா பிறந்து நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு தெரியணும்னு புராணங்கள்ல போட்டிருக்கு. வைரவ புராணத்துல போட்டிருக்கேன். நிஜமாவா? அப்ப இப்ப இழுத்துக்கிட்டு தெரியல நாயெல்லாம் இந்த நாய் பூரா போன ஜென்மத்துல அந்த வேலையை பார்த்த நாயாத்தான் இருக்கு. அப்ப செல்லுல பாக்குற நாயெல்லாம் அந்த நாயை அடுத்த ஜென்மத்துல இழுத்துக்கிட்டு தெரியும். அதனால கவனம். நாய்க்கு உனக்கு ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, அதனால ரொம்ப கவனமா இருக்கு. வரும்போது 2 வீலர்ல தட்டி விட்டு விழுந்து இது நமக்கு தேவையா? வருஷத்துக்கு வருஷம். ஆக இப்ப எப்படி நாடகத்தை பார்க்கணும் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். கண்ணாடி நாடகத்தை பார்த்து ஆடாளை பார்த்து ஒன்று சொன்னா போல் அமைதியா இருந்திருக்க ரசிக சோதர சகோதரிகளை மகக்கம் சொல்ல போல் அமைதியா இருந்திருக்க ரசிக சோதர சகோதரிகளை மகக்கம் கண்ணாடி நாடகத்தை பார்த்து இன்னைக்கு நோட்டீஸே வாசிக்கிறேன். இன்னைக்கு நாங்களும் வாசிச்சோம். அது நான் வாசிச்சதுக்கு அப்புறம் நீங்க வாசிங்க. சேர்ந்து வாசிக்க வேண்டாம். சேர்ந்து தானே வாசிச்சோம். அவரு சேர்ந்து எங்க குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன சொன்னா, கொல்லைக்கு போனாலும் கூட்டு சேர்ந்து போகாதடான்னு சொல்லியிருக்காரு. போறதே கொல்லைக்கு, கூட்டு சேர்ந்து போனா தனியா போனா தனியா தான் போகணும். கூட்டு சேர்ந்து போனா நம்மள குட்டிச்சவர் ஆக்கிடுவான். ஓ, நம்ம கூடவே வருவான். நம்ம காசுலதான் உட்காந்து சரக்கு போடுவான். சரி, நல்ல போதை ஏறணும் நம்மளை மட்டையாக்கி கடையிலேயே போட்டுவிட்டு நம்ம பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து அவன் ஆட்டா வச்சு வீட்டுக்கு போயிருவான். சரி, போறவன் சும்மா போக மாட்டான். வேற நம்ம வீட்டுல இறங்கி சொல்லிட்டு போவேன், என்னன்னு என்ன ஓம் போச்சு ஓவரா போதையை போட்டு கடையிலேயே படுத்து கிடைக்கான். இது நமக்கு தேவையா? வாங்கி கொடுத்து வாங்கப்படுறத காட்டல நம்மளா தனியா போறோமா ஒண்ணு வாங்கி தனியா போடுறோமா சாப்பிடுறோமா போறோமா மரியாதை. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி முத்திரையர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் 48ஆம் நாள் மண்டல பூஜை விழாவினை முன்னிட்டு இந்த சிங்கார கலைஞர்களை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காரியாவட்டி சேர்மன் திரு வை பழனி மூப்பர் அவர்கள் தலைமையிலும் காரியாவட்டி திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம். இது விமர்சையாக இங்கே நடைபெறும். இந்த நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமணிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு கொட்டிக் கொண்டிருக்கும் நடிப்பு நாயகன் உங்கள் அபிமான செல்வன் புதுகை சார்ந்த பூரா கோயிலுக்கு இன்ஜின் மாத்தி இருக்கு. இன்ஜின் மட்டும் ஊர் மாறியாச்சு. ஊர் மாறினா கூட பரவாயில்லடா, யாதும் ஊரே யாவரும் கையின்னு போயிடலாம். இன்ஜினை மாத்தி அப்பன் பேரை மாத்திட்டாங்களே, சரி பரவாயில்ல இருக்கட்டும். CR ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே வேடன் விருத்தாக காத்திருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக குயிலின் முடிய கானங்களை பாடி மகிழ்ச்சியை காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி. அருமை மகள் அமையபுரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாணிக்க காத்திருக்கின்றார்கள். வள்ளிக்கு முருகனுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை நடாத்திய தீர வேண்டும் என கச்சகத்தை கூட காத்திருக்கிறார். சொல்லெடுக்க வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கிறார்
இலக்கிய சுடர், இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாக்கியிருக்கிற உங்கள் உடப்பப்பட்டியை சார்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்கள் இங்கே நாரத கடத்தி காத்திருக்கிறார். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்கமேளங்களாக பக்கபலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள். ஹார்மோனிய பேரரசு மெல்லிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து பாராட்டலாமே. நன்றி நன்றி. ஏன்னா இந்த மாதிரி நாடகம் பார்க்க அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாடகம் தாயா பாக்குறாங்க, கராட்டமா பாக்குறாங்க. ஒரு கைதட்டி ஒரு ஆரவாரமா ஒரு உற்சாகமா பார்க்கணும். தட்டுவாங்க. கொஞ்சம் மெய் மறந்து இருந்துட்டாங்க. நம்ம ஆளுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஆமா. 10 லட்ச ரூபாய் காரணம் சாவி ஓட்டா தானே ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. பக்கத்துல ஒண்ணு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், ஸ்டார்ட் ஆயிருன்னு ஆகுமா? சாவி தான் போடணும். இப்ப சாவி போட்டிருக்கோம்ல, படிச்சிருக்கோம். ஆமா. மிக அருமையான வாத்தியம். காரணம் என்ன, இந்த மேடைகள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்பா NS வரதராஜன், தங்கவேலுப்பா, NS கணேசன் அவங்க பூரா அந்த மேடைகளை வாய்ச்ச இடம். பாரம்பரியம் என்ன பாரம்பரியமா அந்த இடத்துல என் மாப்பிள்ள வந்தா தான் அந்த வாத்தியம் நல்லா இருக்குன்னு உங்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. அந்த வாத்தியம் சுத்தமா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனை பாடலை தன் விரலால் அழகாக வாயில பாடின மாதிரியே வாசிக்கிட்டு இருக்காரு. அந்த சொல்லு சுத்தம் வேணும். அதுதான் ஹார்மோனியம்ங்கிறது. ஏன்னா நானும் போய் உட்காந்து பெட்டி வாசிப்பேன். ஆனா என்னன்னா நல்ல நாக்குக்காரன் பாடுறதுக்கு மொட்டை நாக்குக்காரன் பாடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த பாட்டுடைய வரி என்னன்னா அப்படின்னா அது டேஸ்ட் இருக்கா? இல்ல. அதுக்கு சுகம் கொடுக்கணும்னா அந்த பக்கத்தை கட்டி அப்படி டச் பண்ணி போகணும். பக்கத்தை கட்டி டச் பண்றதுனாலே ஒரு சுகம் தான். ஆமா ஆமா ஆமா. அடுத்து எதுனாலுமே யோசிக்கிற பக்கத்துல இருக்க கட்ட நம்ம கட்டையான்னு தெரிஞ்சு டச் பண்ணணும். இது சேரு மாதிரி வேற இடம் கட்டி டச் பண்ணோம்னா நமக்கு கொட்டை நம்மளுக்கு செட் ஆக மாதிரி தெரிஞ்சு அது கரெக்டா அந்த கட்டையை டச் பண்ணாங்க. அந்த கம்பம் கொடுக்கறதான் அழகு, வாழ்க்கை சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னா மாப்பிள்ளையுடைய அவர் டவுசர் போட்ட காலத்துல இருந்து 12 வயசுல இருந்து அவருடைய கைப்பழக்கம் தான் இந்த நிலைமைக்கு அவர் கொண்டு வந்து. நீங்க ஏதோ தப்பாவே நினைச்சு வச்சிருக்கீங்க. 12 வயசுல கை ஓட்டாலும் வேலை செய்யும். இந்த தமிழ்ல தாயா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தத்தை வச்சுக்கிட்டான். நான் சொன்ன கை பழக்கம் என்பது பயிற்சி, கை பிராக்டிஸ், அது கை பழக்கம். அதனால அது ஒரு பிராக்டிஸ் தான். மிக அருமையான வாத்தியம். அவரோடு இணைந்து நீங்க நன்றிக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய வித்தகர் அன்பு தம்பி. இன்னைக்கு நாடக உலகத்துல முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் யாருன்னா என் தம்பியை தான் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அவன மாணவன் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு சீசன் நேரத்துல கம்மாயில மீன் பிடிச்சி விட்டுனாங்க, மீனவனு சொல்ல முடியுமா? ஐயா அப்படி இல்ல, கடலுக்கு போனது ப்ரமோஷன் ஆயிட்டாரு, வாத்தியார் ஆயிட்டார்.
அப்ப அவர் நிறைய சிஷ்ய பிள்ளை உற்பத்தி கண்டிப்பா, பண்ணி கண்டிப்பா. நண்பு தம்பி ஆவடியார் கோவில் கண்டெடுத்த தங்கம் மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக்கன் தபேலா தொப்பி சிறப்பான வாத்தியம், சொல்லு சுத்தம், கால பரிமாணம், மிக அருமையான வாசிப்பு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் பிறந்த மண்ணு ஆவுடையார் கோவில், என்ன ஆத்மநாத சுவாமி சிவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கும் அவர் ஆவுடையார் கோயிலுக்கும் நம்ம மதுரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டாளா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கல. அந்த ஆவுடையார் கோயில் இருக்கு, அந்த சிவன் கோயிலை கட்டியது யாருன்னா நம்ம மதுரைக்காரர். யாரு பேரு? மதுரைக்கு அருகிலே ஒத்தக்கடை, அந்த ஒத்தக்கடைக்கு பக்கத்துல திருவாதூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, அந்த திருவாதூர்ல பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர். அந்த மாணிக்க வாசகர் கட்டின கோயில் தான் ஆவுடையார் கோயில் இருக்கு சிவன் கோயில். அது எப்ப கட்டினார்னா, அப்ப மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னன்ட்ட அமைச்சரா வேலை பார்க்கிறார். அமைச்சர் பாண்டிய மன்னே, அருமத்திர பாண்டிய மன்னன்கிட்ட அமைச்சரா இருக்கார். அப்போ மன்னர் சொல்றாரு, அரண்மனைக்கு குதிரைகள் வாங்கிட்டு வரணும்பா,
அவனுக்கு கொஞ்சம் பொன்பொருள் கொடுத்து போய்க்கு வாங்கினார். அப்ப குதிரை சந்தைகள் கூடிய இடம் தொண்டி பக்கம். தொண்டி இங்கிருந்து போனவரும் போகின்ற வழியிலே குருந்த மரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து ஒரு சிவனுடைய கதைகளை ஒருத்தர் சொல்றதை கேட்டு அதுல மனசு லைக் ஆகி அப்படியே சிவனுடைய பக்தனா மாறி, நீ என்னடா போய் இந்த காசுக்கு குதிரை வாங்கி மண்ணாட்டை கொடுத்து நம்ம பேர் வாங்க போறோம், அப்படா இந்த கொண்டு வந்த காசுல சிவனுக்கு ஒரு கோயிலை கட்டுறா அப்படின்னு கட்டினதுதான் ஆவுடையார் கோவில். அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம் தெரியுமா? என்ன விசேஷம்? கோயிலு சிவன் கோயிலு. சரி. ஆனா அங்க சிவலிங்கமே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? எப்படி? சிவலிங்கமே கிடையாது, கொடிமரம் கிடையாது, அப்புறம் நந்தி கிடையாது, அப்புறம் பலிபீடம் கிடையாது. ஐயா, ஆனா சிவன் கோயில். கோயில் இருக்கு. நிறைய நாடகத்துல நாரதர் வள்ளி தர்க்கம் பண்ணும்போது நீங்க பேசி கேட்டிருப்பீங்க. ஆமா, சிவலிங்கம் இல்லாத சிவன் கோயில் எங்க இருக்கு தெரியுமா? நந்தி இல்லாத கோயில் எங்க இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் பெரிய மேட்டர்ல ஆமா, இவ்வளவு பெரிய கோயிலை கட்டினவர் ஏன் சிவன்லாம் இல்லாம? அதெல்லாம் ஒரு பெரிய சண்டை ஒரு அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல. வேற என்னங்க? பட்ஜெட் ப்ராப்ளம். பட்ஜெட் ப்ராப்ளம். பணம் கொண்டு போன காசு அவ்வளவுதான். அதுக்கு கோயில கட்டினாப்ல அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அந்த கைய. ஓஹோ, பாண்டிய மன்னன் கூட்டு போயிட்டான். அப்புறம் என்ன பண்றது, பாதியில தான் நிக்க. அதனாலதான் சிவன் பார்த்தார், பயப்பட வேண்டாம், நீ விட்டுட்டு போன அந்த இடத்துல லிங்கம் இல்லாவிட்டாலும் நானே ஆத்மநாதனாக இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு அருபா அளிக்கிறேன். அங்க ஆத்மநாத சுவாமியா இருக்கார். அந்த மண்ணில் பிறந்தவன் தான் தம்பி மோகன்தாஸ். அங்க இருக்க சாமிக்கு பேர் ஆத்மநாத சுவாமி. அம்பாளுக்கு பேர் என்னடா? மோகம்பாள். இன்னைக்கு சரியா சொல்லிவிட்டான். என்னப்பா? அன்னைக்கு கேட்டேன் என்ன அம்பாள் கேட்டேன், பாகம் பிரியாணிட்டான். என்னடா அண்ணே நேற்று திருவெற்றியூர் போனேன் அன்னைக்கு சொல்லிவிட்டேன். சாமியை கும்பிட்டா எல்லாம் சக்தியுடைய அவதாரம். அம்பாள் தானே. அப்பேற்பட்ட மண்ணிலே பிறந்தவன் தான் என் அன்பு தம்பி மோகன்தாஸ். ஆனா ஒரு தரம் கூட அந்த கோயிலுக்குள்ள போயிருக்க மாட்டேன். படிக்கிற காலத்துல இங்க உட்கார்ந்து தானே படிக்கிறது. இப்பதானே பொங்கச்சோறு புளியோதரை கொடுப்பாங்க. அது மிகச் சிறப்பான வாத்தியம். அவரோடு இணைந்தீங்க ஆளுநர் சக்கரவர்த்தி பலவாத்திய புகழ் என் அமிர்கம் பாசத்துக்கு உரிய வெங்கலூரை சார்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்கள் இங்கே ஆளுநர் சேர்த்து இங்கிட்டு வராங்க. இப்படி பின்னாடி வேலையில் பின்னாடி படிக்கட்டு இருக்கு. வருஷ நாடகம் பிள்ளை என்ன ஒண்ணுங்க, இந்த வயசுல 30 நாள் நாடகம்னா பகலும் தூங்காம ராத்திரி தூங்காம சிரமம் தானே. என் அன்பு தம்பி துரைராஜ் அவர்கள் ஆளுநர் சேர்ப்பதோடு தன் இனிய கானத்தால் மக்களுக்கு தேவையான சமுதாய கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கின்றார். செல்போன் இல்லாத ஒரு மனிதன் அப்படிலாம் வாய்ப்பில்லை ராஜா. இனிமேலாம் செல் இல்லாத மனிதன் இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். எப்படி கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தானோ அது மாதிரி இனி பிறக்கும் பிள்ளைங்க பூரா செல்லோட தான் வெளியில வரும். ஆத்தா அப்படின்னு சொல்லித்தான் செய்வாங்க. என்ன ஃபர்ஸ்ட் நைட்லயே நோக்கியா நோக்கியா நோக்கியான்னு சொல்லி செஞ்சாங்கன்னா நோக்கியா போனோட வரும். ஓஹோ, ஓப்போ ஓப்போ ஓப்போன்னு சொல்லி செஞ்சாங்கன்னா ஓப்போ போனோட வரும். செஞ்சா தானே புள்ள வரும். ஓ விவோ விவோ விவோன்னு சொன்னா கொண்டு போற வைக்கும் போது ரொம்ப வசதியான வீடா இருந்தா ஆப்பிள் ஆப்பிள் செய்வாங்க. ஆப்பிள் போனோட வரும். அதனால இனி வந்து போன் இல்லாம பிள்ளைங்க வர்றது அப்படின்னு சொல்லுங்க. எல்லார் கையிலயும் செல்லு இருக்குங்கிறியா? கண்டிப்பா. இவ்வளவு பேர் நாடகம் பாக்குறாங்களே, எந்திரிச்சு போச்சு சொல்றியா? இல்லங்க, இதுலயும் செல்போன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாய்ப்பில்ல ராஜா, இருக்காங்க. நீ வேணா காமிச்சு விடுவாங்க. நிஜமா தயவு செய்து வந்திருக்கும் ரசிகர்கள் செல்போன் இல்லாதவங்க எல்லாம் கையை தூக்குவேன். அண்ணன் தொலைச்சுட்டாரு செல்ல. இந்த சேவ் சட்டை ஒண்ணு மெஜாரிட்டி நம்ம பக்கம் தான் இருக்கு. உன் பக்கம் 2 ஓட்டு செல்லாத ஓட்டு. ஓஹோ, 2 செல்லாத ஓட்டம். ஆமா. அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி என்னுடைய சொந்த பாடலா ஒரு பாடல். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வட்டுமுருகன், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கடுப்பாயிருக்கேன். செல்போன் வாழ்க்கையை சீரழிக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. எப்படி சொல்றியா? அப்படி சொல்றாலும் உன் செல்ல கூட தண்ணி குடத்துக்குள்ள போட்டு பாப்போம். 23,000 அவங்க எல்லாம் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, எல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. செல்போன் சீரழிக்குன்னு சொல்றிய 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னா பதறுவேன். ஐயோ மண்டைய போட போகுதே, 1 பாயிண்ட் தான் நிற்குது. பைக் செட்டு காட்ட வந்து கெஞ்சுவேன். அண்ணே அண்ணே 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறேனே, அண்ணே கெஞ்சிருங்க அண்ணே 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 இந்த பிள்ளை 9:50க்கு கரெக்டாக போன அடிப்பானே. ஐயோ எடுக்கலைன்னா அவசியம் யார்கடா பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பாளேனே கெஞ்சுவேன். ஓட்ட கண்ட இடத்துல எல்லாம் சார்ஜிட மாட்டேன். இந்த நாள் மல்ல தூங்கிட்டு இருக்கேன், மல்லாக்கா படுத்து திடீர்னு மூச்சு நின்றுச்சு. ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல நம்ம கீழே முடிச்சு பாக்குறேன். சரி, என் மூக்குல உனக்கு சார்ஜிட மாட்டேன். ஆஹா, இது அவனுக்கு 2 பாயிண்ட் பிளக் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நல்ல வேளை நான் வாயை திறக்கல, இல்லையா 3 பாயிண்ட் இப்படி சமைக்கிறாங்க. ஐயோ மூச்சு முட்டிருமே. நல்ல விஷயத்துக்கு தாங்க நம்ம ஆளுங்க சில பேர் அதிகமா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்படி இருந்தா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். இன்னைக்கு செல்போனால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? அதுல ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். எங்க சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க நல்ல விஷயமா சொன்னீங்கன்னா எங்க மக்கள் அதை மாத்திக்குவாங்க. அல்லாஹ் அக்பர். வரும்போதே பள்ளிவாசல பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இந்துவும்
இஸ்லாமியரும் எல்லாம் ஒத்துமை, நம்ம எம்மதும் சம்மதம் சொல்லக்கூடிய இடம் இந்த இடம். ஆனா இப்ப என்னால மண்டி போட்டு தொட முடியாது, பேண்ட் டைட்டா இருக்கு. ரெட்டிக்கார் பீஸ மாத்தி அடிக்கிறாரு. அந்த லெக் பீஸை மாத்தி போடு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு செல்லு, சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த மீனிங் த சம்சாரி? வெயில நின்று வேர்வை சிந்து உழைச்சு அதுல வர்ற வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரிய போட்டு வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் ஒரு நாடகத்தை வச்சு அந்த நாடகத்துல நம்ம 10 பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய சோறு போட்டு, நாட்டுக்கோழி கறி சோறு போட்டு காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களே, உழைக்கு வர்க்க இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல முதலாளிமார்கள், இவங்க எல்லாருமே சம்சாரி தான். நானும் சம்சாரி தான். எப்படி எனக்கு நெத்தி வேறு நிலத்துல சிந்துதான். என்னங்க உங்களுக்கு 12 மாசம் வேர்க்குது? ஏசி ரூம்ல படுத்தாலும் இருக்குது. யாரோட படுத்திருக்கீங்க? அரோஹரா அரோஹரா. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. சம்சாரிக்கு செல்லுன்னு அதை ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கியா செல்லு? அவன் காவியை கட்டி கையில திருவோடு வச்சு கோயில் வாசல் உட்கார்ந்தானா உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு போக போறேன். அவன் செல்லு வாங்கிட்டு சிஎம்டியா பேச போறேன். உருண்டை சின்னதா சார். ஆமா, சாமியாருக்குலாம் எதுக்கு செல்லு? அதானே. அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறதுன்னா அந்த சாமியார் எதுல பேசியிருப்பாரு? நீ அந்த சாமியார் சொல்றியா? நோ சூடு நோ சொரணை. விளையாண்டா தனி நாடு வாங்கியிருக்கான். நம்ம பாத்ரூம் கூட கட்ட முடியல. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? அத்தா கேட்டுக்கிறீங்க, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படமாக்க தேவையா செல்லு? தேவையில்லாத படம்னே அது என்ன மலையாள படமா, இங்கிலீஷ் படமா, தமிழ் படமா, கன்னட படமா? புரியுற மாதிரி பாடவா? ஆபாச படமாக்க தேவையா செல்லு? அது என்ன ஆபாசம்னா என்ன புரியல எனக்கு. ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணமா இருந்தா, அதாவது அம்மனமா இருந்தா அதுக்கு பேரு தாங்க ஆபாசம். என்னடா அது அம்மனமா இருந்தா அது ஆபாசமா? ஆமா, நீ பிறக்கிற எப்படி ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டு பிறந்தியா? இல்ல அம்மனமா தான் பிறந்தான். அப்புறம் என்ன அப்ப தூக்கி கொஞ்சம் நாங்க என் செல்ல கட்டி என் வெள்ளை கட்டி பண்ணாங்க, கொஞ்சம் பெருசாயிட்டு அது ஆபாசமா? என்ன சொல்ல வரீங்க? ஆபாசம் என்பது நாம் உடுத்துகின்ற உடையில் அல்ல, பார்க்கின்ற பார்வையிலே தான் இருக்கிறது. எப்படி? தன் தாயிடம் இருப்பதுதான் தன் தங்கையிடமும் இருக்கிறது, தங்கையிடம் இருப்பதுதான் தன் மனைவியிடம் இருக்கிறது. ஆனால் அங்க பார்க்கின்ற பார்வை வேறு, இங்கு பார்க்கின்ற பார்வை வேறு. கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம், காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம். ஜோரா கைதட்டுக்கு ஒண்ணும் தவறு இல்லை. கையெடுத்து கூப்பிடுறது பெண்ணுதான், கையை தட்டி கூப்பிடுறது அதுவும் பெண்ணுதான். எதை மூடணுமோ அதை மூடணும், எதை திறக்கணுமோ யார்கிட்ட திறக்கணுமோ அதான் பார்த்தேன். அப்புறம் கையை பிடிச்சிருந்தாங்க, காலை பிடிச்சிருந்தாங்க. அப்ப நம்ம நடந்துக்கின்ற நடத்தையில் தான் இருக்குதே தவிர ஆபாசம் தனியா வரல. சரி, எனக்கு சொல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க பாப்பா. நான் சொல்றேன். சாமி, என் தெய்வமே, என்ன சாமி அது? விநாயகரு, ஆத்தா காளியாத்தா, என் நாவிலே குடி. பொறுமையாவா பொறுமையாவா, நாவிலே குடி இருந்து நல்ல வா. பச்சை பிள்ளை உடம்பு பார்த்து வா. யாரா தாங்காது. எப்படி அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு நாம நீட்ட சொல்லி வேளால் எழுதினானோ அதுபோல் தாயை ஒரு சூலத்தால் என் நாட்களை எழுதி நல்ல வார்த்தை. சரி சரி, சூளத்துல குத்திரான். அம்மனை குண்டி படம் பார்க்க தேவையா சொல்லி வருமா? எப்படி வருது? என்ன அப்படி எப்படி வருது? காளியாத்தா கூப்பிட்டு வாயில குத்து வயிற்று குத்து. இப்ப நான் கர்மம்னா நீ நல்லாதா பாடு. இப்படியா பாடுறது கர்மம்? நான் பாடவா? பாடு. மொட்டை அதுக்கு நான் சொன்னது எவ்வளவு தேவை? ஆத்தா ரொம்பலாம் முழுசா இறக்குறா. அண்ணே இருவா நாகரிக சொல்லு சொல்லு, எங்கும் நிறைந்து வெக்கம் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா சொல்லு? ஆத்தா படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா சொல்லு? இதுவா நாகரிக சொல்லு, எங்கும் நிறைந்து வெக்கம் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். ஆமா, தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். புளிய மரம் போட்டு வர போய் ஊட்டுறான். அப்படி புளிய மரம் போட்டு வர
ஒருத்தவன் செல்லுதானா வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் எங்க உங்கால் அட்டன் பண்ணாரு. அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். பைபாஸ்ல காலை குழந்தை கிடக்கான். ஒரு 5000 பணம் கொடுத்தா அந்த உடஞ்சு உடனே செல்ல வாங்கி போடலாம். அதே ஒரு 50000 பணம் கொடுத்தா அந்த நெளிஞ்சு உடனே பைக்க வாங்கி போடலாம். அந்த அடிவட்ட வண்டியை வாங்கலாம். 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? எங்கும் நிறைந்திருக்க செல்லு செல்லு எல்லோரும் கையிலோ செல்லு செல்லு. கண்டுக்க மாட்டான். போன் பண்ணா ஹலோ என்னங்க என்னடி நான் ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் வைடி போனேன் சேலையை ஊத்துக்கிட்டியா அடி செவிட்டு சிரிக்கி வேலையா இருக்குன்னு சேலையா ஊத்துறேனா காது கேட்குதா இல்லையா எனக்கா காது கேட்கல செவிட்டு உனக்கு முண்டா சரி சொல்றது கேளியா பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் வந்திருக்காங்க வட்டிக்கு பணம் வாங்கி தருவியான் இந்தாரு ஆம்பளை வெளியில வந்து 1000 வேலை இருக்கும் உன்னை ஓயாம போன் பண்ண கூடாதுன்னு வீட்டுல இருந்து சொல்லிட்டு தானே வந்தேன் வீட்டுல காம்புல காயமா இருக்கா காம்பளை காயமா இருக்கா வந்தேன்னா தூக்கி போட்டு குறவழியில மிதிப்பேன் மரியாதையா போன வச்சு என்ன சொல்லுங்க சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போனா ஹலோ மாமா சரிடா என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல எப்ப பாரு அண்ணன் தம்பி அப்பா அம்மா குடும்பமே வீட்டுக்குள்ள இருந்தா நான் எப்படி நீங்க வர்றது ஒரு போன் பண்ணா நான் அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிருவேன் மாமா போன் பண்ணாதான் உன் நம்பர் பிஸி பிஸினே வருதே செல்லாம் மாமா என்ன செல்லாம் இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா அதுவுமா நீங்க நல்ல 21000 ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி அகலமா பட்டிய கல்லாட்டு ஒண்ணு வாங்கி தரீங்களா மாமா சம்பாதிக்கிற ஊரா உனக்கு தரடி செல்லாம் வரையில அல்வா வாங்கிட்டாங்க என்ன வாங்கணும் அல்வா அதைத்தான் எனக்கு தினம் பண்ணி கொடுக்குறிய சின்ன வீடு பொண்ணா சிரிச்சு பேசுறா வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான் அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை நல்லா கழுவிட்டு நெத்தி நிறைய விபூதிய பூசி மாதிரி ஒரு கட்டிக்க போட்டு நல்லா வந்து அதிகாலை கட்டிங் போட்டாங்க வேலைக்கு போவாங்க நீராகாரத்தை அறிந்து விட்டுத்தான் வேலைக்கு செல்வாங்க அதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உண்மைதான் இப்ப குக்கர் சோறு எங்கிட்ட நீராகாரம் வரா ஏன் எந்திரிச்சோன்னா கட்டிங் போடுறான் ஏன் அப்படி அப்பதான் அந்த கையால ஆட்டம் நிக்கும் ஒரு நாளைக்கு ஆட்டம் மொத்தமா நின்று நாக்காலில் தூக்கி கட்டி மூக்குல பஞ்சு வச்சிருவாங்க அப்புறம் எதுவும் ஆடாது சம்பாதிக்கிற காசு ஒரு ஆம்பளை எங்க கொடுக்கணும் கொண்டாட்டிட்டு தான் கொடுக்கணும் கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அமோகமா இருக்கும் நம்மளால அங்க கொடுக்க மாட்டான் வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காசு ஏத்துட்டு இங்க வீடு சூப்பரா இருக்கும் கேள்றா மோன படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லியே மெடிக்கல் காலேஜ் போன ஒண்ணு ஆளக்காரங்க பெற்றவங்க வயிற்றெல்லாம் நெருப்பு நாடுங்க கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க மிஸ்டர் வண்டு முருகன் காதலை கொச்சப்படுத்தினா என்னால தாய்க்க முடியாது ஏன் காதல் என்பது ஒரு புனிதமானது ஆமா அது ஒரு உயிர் மூச்சு ஒரு இதய துடிப்பு காதல் உங்ககிட்ட போய் காதலை பத்தி சொல்றேன் பாரு உனக்கு என்ன தெரியும் யார பார்த்து காதலை பத்தி கேட்கிறீங்க உனக்கு தெரியுமா தெரியுமாவா காதல் என்பது முதல்ல ஒரு புனிதமானது அது தெரியுமில்ல அதான் தெரியுமே உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுங்க நீ காதல் பண்ணிருக்கியா நான் பண்ணாத காதலா நீங்க பண்ணிருக்கீங்க நிஜமா 35-40 காதல் பண்ணிருக்கீங்க 35-40 காதல் புனிதமானது உன்னை கொல்ல போற மாதிரி 35-40 காதல் பண்ண கல்யாணம் பண்ணிக்க வச்சாடா 4 பொண்டாட்டி காதல் புனிதமானது விளங்கும்டா உன் வாயை கழிச்சு பிடிக்குமே அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா பிள்ளை விட்டு முத புருஷனுக்கு ஒரு பையன் 2 பொண்ணும் அடுத்த புருஷனுக்கு ஒரு பையன் மட்டும் அப்புறம் வந்து கொஞ்சம் பொண்டாட்டிலாம் உங்க கூட இருக்கா காதல் புனிதமானது அத சொல்லாத வாயை கழிச்சு பிடிக்கும் பொண்டாட்டினா உங்க கூட தான் இருக்கு இல்ல 3 பொண்டாட்டி அவங்க புருஷன் கூட இருக்கு ஒரு பொண்டாட்டி கூட இருக்கு காதல் புனிதமானது ஆமா கன்றா இனிமேல் காதலை பத்தி பேச மாட்டேன் காதல்ல 2 வகை உண்டு நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா யாரு பெத்த உங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை கண்டிப்பாங்க இதே கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா யாரு அந்த பிள்ளையோட புருஷனும் பட் நம்ம பொண்டாட்டியும் விளக்கமாத்த எடுத்து அதே
கள்ளக்காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வாசப்படியில நின்னு போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். அவர் போயிட்டாரு நீங்க வாங்க வீட்டுக்குள்ளேன்னா அது கள்ளக்காதல். மகாபிரபு மகாபிரபு ஒரு வாரத்துல உலகத்தை அடக்கிட்டேடா. கேட்டீங்களாத்தா? போயிட்டு வாங்கன்னா நல்ல காதலாம், போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ளக்காதல். எம்பிட்டு வீட்டுல நுழைஞ்சானு தெரியலையே. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானு இன்னும் செல்லு செல்லு எல்லோரும் கையில செல்லு செல்லு நம்ம அப்பா பாப்ப காலத்துல இப்ப சின்ன கையில செல்லு எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன? இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்ட இது நொட்டன்னு இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றையே, அது வேணுமா வேணாமா? இந்த ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்க டவுனுக்கு போட்டோம், மதுரை போட்டோம், விருதுநகர் போட்டோம், எங்க வேணா போட்டோம். அண்ணன் வெளியூர் போயிருப்பாரு. இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க, எங்க எங்க இருக்கியா? ஏண்டி வெளியூர் டவுனுக்கு வந்திருக்கேன்னா என்ன காலையில சாப்பிடாம போய் சாப்பிட கொடுக்குறேன். வேலை இருப்பாரு வீட்டுல இருக்கும்போது பேசுறதுல வெளியில வந்து போன போட்டு சரி வரையில பிள்ளைகளுக்கு தெரியும் திங்கிறது வாங்கிட்டு வெய். ஏங்க என்னடி இந்த வயலுக்கு உரம் போட்ட தெரியும் மூடு. என்ன இவ்வளவு கடுப்பா பேசுறீங்க? எவ கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏய் வந்தா குறவுல எழுமிச்சுடுவேன். சரி வரையில உங்க அத்தை மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 2 கிலோ கறி எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. யார் வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா. ஏன் கோத்தாலும் ஒப்பனை வந்திருக்காங்க சொல்ல மாட்டியோ? கறி வாங்க மாட்டீங்கன்னா கறி எடுக்கிறதுக்கு என்ன டெக்னிக் பண்றாரு? ஏங்க என்ன நம்ம வயசு சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன இப்படி கேட்டா நான் சொல்ல மாட்டேன். ஐயோ அவனுக்கு என்னடி? அவனுக்கு காய்ச்ச நெருப்பா குதிக்குது. காய்ச்ச அடிக்காம மயிரை புடுங்கம்மா, கம்மாய்க்குள்ளே ஆடுறேன். அவனை கண்டிக்க துப்புல பொம்பளை. நீங்க எப்ப பார்த்தாலும் என்னையவே திட்டுவியா? யார்கிட்ட சொல்ல? நானும் எவ்வளவு கண்டிச்சு பார்த்துட்டேன். அவ அப்ப மாதிரியே இவனும் அடங்க மாட்டேங்கிறான். ஏய் நோலிமலை நான் தாண்டி அப்பயே உட்காந்து போட்டுன்னு வச்சுக்க. சரி கோவப்படாம வரையில அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி வாங்கிட்டு வரேன். என்னங்க அடியே என்னங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? தரையம்மா என்ன அரியம்மா? எங்க இருக்க? கிச்சன்லயா பாத்ரூம்லயா? கிச்சன்ல தாங்க. தண்ணி சத்தம் கேக்குது. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சமைச்சுக்கிட்டு இருக்கேங்க. சரி அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு புதுசா வந்திருக்கான். நின்று பேசுறாங்க. குதிரை போட்டாலாம் போட்டிருக்கு, வாங்கிக்கிறவா? இந்தாங்க காசை கரியாக்காரி. உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணா தான் போகுது. ஹலோ மாமனார் மாமியா வந்திருக்காங்க, மாத்திரை வாங்குறீங்களா? அப்படின்னா மாமனாருக்கு 4 மாத்திரை சேர்த்து வாங்கிட்டு வாங்க. அவன் தின்னுட்டு நெஞ்சு அடிச்சு சாப்பிட்டான். நம்ம வயல போன வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. அது ஏன் செல்லு எடுத்துட்டு கருவ காட்டுக்குள்ள ஓடுறேன் கலவாணி பேலாட்டேன். அங்க உட்காந்து நம்ம பசங்க என்ன பேசுறாங்க? வைக்கவா? ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன், வைக்கவா? ஏதோ அடமானம் வைக்கிற பத்தி பேசாங்க. ஆமா கருவ காட்டுல தான் அடமானம் வைக்கிறாங்க. அவங்க வேற எதுலயே வைக்கிறதுக்கு ஐடியா பண்றாங்க. வைக்காம விட மாட்டாங்க. இந்த அளவோடு பேசினாலும் இன்னும் செல்லு செல்லு அருமை அருமை. நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாம். கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. வணக்கம். செல்போனால் எவ்வளவு தீமைகள் இருக்குன்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு துரை. அதுல குறையா சொல்லலாமே தவிர செல்லு இல்லாம நம்மளால இனிமே வாழ முடியாது. அது நம்மளோட ஒன்னா நல்ல பழகி போச்சு. ஒரு நாளைக்கு கையில செல்லு இல்லைன்னா நம்ம ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றோம். ஆனா தயவு செய்து அந்த செல்போனை அளவோடு பயன்படுத்துங்க. ஏன்னா செல்லு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்துக்குள்ள புருஷன் மூட்டாட்டி மனசு விட்டு பேசுறது இல்லாம போச்சு. தாயும் தகப்பனும் ஆத்தால அப்பன் பிள்ளையே மனசு விட்டு பேசிக்கிறது இல்லை. ஒரே வீட்டுக்குள்ள அப்பன் ஒரு செல்லு, ஆத்தா ஒரு செல்லு, மகன் ஒரு செல்லு, மூளைக்கு குனிஞ்சு உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்கானே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறான். தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி தேவைக்கு அளவாத பயன்படுத்துங்க அன்போடு கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த நாடகத்தில் சிறந்த முறையிலே லயம் சேர்த்து கொண்டிருக்கிறார் தாள சக்கரவர்த்தி என்னுடைய அன்பு மாமா. ஆமாமா எனக்கு எங்க மாமன் தான் உயிர். என்ன காரணம்னா எங்க தாய் மாமா, வேற யாரும் இல்லை, எங்க அம்மாவோட பிறந்தவர் அவரு. அம்மான்னு சொன்னா இந்த காலத்து பிள்ளைக்கு தெரியாது. அம்மான்னா அம்மாவோட பிறந்தவர்னு அர்த்தம். எங்க மாமன் ஏன் நாடக உலகத்துக்கு வந்தாருன்னா, நான் மருமையை பப்புன் வேஷம் போட்டு நாடக உலகத்துல போயிட்டான். அவன் போய் சேராத சேர்ந்து கெட்டு போயிடுவானோ என்னமோ நினைச்சு சீன் முடியும் தாளத்தையும் தூக்கிட்டு நாக்குட்டியாட்ட என் பின்னாடியே இந்த மனுஷன் அலைஞ்சு ஒரே யூனிஃபார்ம். மாப்பிள்ள கெட்டு போயிருவான்னு மாப்பிள்ள கெட்டு போயிருவான்னு வந்தாரா இல்ல மாப்பிள்ள பிள்ளைகளை கெடுத்து போடுவான்னு? மாமா கண்டிச்சு மாமா, 2 பேரும் அப்படி தங்கமானவங்க. அன்பு மாமா, என் பாசத்துக்குரிய சகலை. ஹலோ
என்னக்கா தாய் கூட பிறந்த தாய் மாமன் என் மாமன்கிறியா சகலங்கிறியா? ஒரு முறைக்கு சகலை ஆகுது. அது எப்படி? அம்மாவோட பிறந்ததுனால தாய் மாமே. ஆமா. சகல முறை எப்படின்னா 2 பேரும் தண்ணியை போட்டு ஒரு இடத்துல புழங்கி விட்டான். நீங்க 2 பேரும் தண்ணி போட்டு சேர்த்தேன் ஒரு இடத்துல புழங்குறது. அந்த பொண்ணு அதுதான் போதும். இல்லைன்னாக்கா சமாளிக்க முடியுமா? 2 வயலையும் முரட்டு பயில்கள்ல போனோன்னு தூங்குறவங்க தானே. அரசர் குலம் கீழ்பாதி மேல் பாதி நடுவிலே ஒரு ஜோதி. மேல் பப்புனாக நடித்தவங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கிறேன். உங்கள் அன்பன் உங்கள் வீட்டு பிள்ளை என்றென்றும் உங்கள் அன்பையும் ஆதரவும் பெற காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் ஆர்பி அரியரன். நான் பப்புன் காமிக்கு போக்குவரத்து பொம்பளை வேஷம் அவையாறு கலதை குதிரை எல்லாம் நான் தான். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், நாடகம் முடியறது இருந்து பாருங்க. எல்லா நாடகத்திலும் முருகன் வருவாரு, சந்திக்கிறதுக்கு நாரதர் வருவாங்க. ஆமா, இன்று நடக்கிற நாடகத்துல முருகனை சந்திக்க முதல்ல அவையார் வருவாங்க, அப்புறம் நாரதர் வருவாங்க. அவையாரெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா பார்க்கலாம். இல்லைன்னா அந்த அம்மா வண்டி ஏறி காரைக்குடி போயிடும். இப்போ நீங்க அங்கே போய் தெரியல. எனக்கு இருக்கிற நேரத்தில் சேர்த்த முடிச்சுன்னு பார்த்துக்குங்க. ஐயாவே ஆடி வைத்து கௌரவத்தை என் அன்பு தம்பி ஆவியூரை சார்ந்த பாண்டி, உன் வாயில் இந்த பாண்டிகிற வார்த்தை கேட்கணும் தான் கூப்பிட்டேன். பாண்டி என் அன்பு தம்பி அவர்கள் எனக்கு ஆடி எடுத்து கௌரவித்திருக்கிறார். அவர்கள் குடும்பத்தாருக்கு என் குடும்பத்தார் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கோ. நன்றி, எனக்கு வணக்கம். மேலும் இந்த நாடகத்தில் நாட்டியம் ஆடி மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்ற நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, மண்ணை சார்ந்த சாந்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. டான்ஸ் பேரை சொன்னி பரிகாரம் சுட்டு தரியா, ஆப்பம் சுட்டு தரியான்னா அந்த பிள்ளை மேடைக்கு வரவா இல்ல அடுப்பம் கடைக்கு போறதா? ஏதோ ஒண்ணு போனா சேர்த்தானே, போனா சேர்த்தேன். இந்த உலகத்துல அப்படித்தான் இருக்கு எல்லாம். இங்கே ஒளிபெருக்கி மிக சிறப்பாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொடுக்கின்றார்கள் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு சரவணன் எஸ் உரிமையாளர் 18 ராஜன் அவர்கள். சிறப்பான பாடல். நல்ல வேலை நேரம் அண்ணன்ட்ட அடிவாங்க தெரிஞ்சு நான் இப்ப சரவணன் ஒளிபெருக்கி நிலையம்னு சொல்லிட்டு உரிமையாளர்னு 18 உடவும் 48 படிக்க தெரிஞ்சு 18 ராஜன் பேர் அண்ணன் பேரு. ஆனா அண்ணன் போட்ட பாட்டு என் வாழ்நாளையும் மறக்க முடியாது. முதல்ல ஒரு பாட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாட்டது முருகன் பாட்டு. அந்த காலத்திலே வெஸ்டர்ன்ல பக்தி பாட்டை கம்போஸ் பண்ண ஒரு ஆள் மிகப்பெரிய அதான் பாட்டு ஏன் மறக்க முடியாதுன்னு சொன்னா அந்த பாட்டுனால நான் சாக தெரிஞ்சேன். தெய்வ பாட்டு பக்தி பாடல். ஒரு ஊர்ல முருகன் பாட்டு கேட்கும் இந்த பாட்டை பாடிவிட்டேன். சரி, என்ன நடந்து வச்சு அந்த ஊர்ல நாடகம் நடத்தினதுல 2 பேர் அண்ணன் தம்பி பங்காளி. சரி, அவங்க அப்பா இறந்து போயிட்டார். சொத்து பிரிச்சுட்டாங்க. எல்லாரும் வீடு வாச தோட்டத்தெல்லாம் 2 இதுக்கும் பிரிச்சுட்டாங்க. சரி சமமா எல்லாம் சரி சமமா. ஒரே ஒரு வயக்காடு மட்டும் இவனுக்கு கொடுக்கறதா அவனுக்கு கொடுக்கறதான்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்ல. அது இவனுக்கு அவனுக்கான பஞ்சாயத்துல ஓடிட்டு இருக்கு. அந்த நேரம் நான் போய் பாடுறேன். எனக்கும் இடம் 2 பேர் வந்துட்டான். அந்த இடம் எனக்கா அவனுக்கான கோர்ட்ல கேஸ் நடக்குது. நீ எனக்கும் இடம் இருக்கின்றிய, நீ எங்க பொண்ணுக்கு பிறந்தியா, நான் உங்க பொண்ணுக்கு பிறந்தனா, மரியாதையா மேடை விட்டு கேள்வி இறங்கிட்டான். உங்க ஒப்பனை வைக்க விளையாட்டை நான் சாமி பாட்டாண்டா பாண்டேன். அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வருது பாருங்க. ஒரு சின்ன வார்த்தை தவறுனா கூட பல பிரச்சனை. அதனால அந்த பாடம் மறக்க முடியாத பாடம். உண்மையிலேயே ஒளிபெருக்கி எவ்வளவு மோசமா இருந்தாலும் மேடையில நாங்க நல்லா இருக்கணும் பொதுப்படையா சொல்லிட்டு போறது எங்களுடைய தொழில் தர்மம். இன்னைக்கு ஆத்மார்த்தமா அடிவயத்துன்னு சொல்லி ரொம்ப அற்புதமா போட்டிருக்காங்க. நேற்று போன இடங்கள் எல்லாம் நேற்று மட்டும் கடந்த ஒரு வாரமாவே கொஞ்சம் சிரமம் தான். அதனால யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களும் நம்ம தொழிலாளி. ஏதோ சில டெக்னிக் ப்ராப்ளங்கள் வந்துடலாம். ஆனா இன்னைக்கு இந்த சிரமம் இல்லாம சளி பிடிச்சிருக்கு, எனக்கு தொந்தரவா இருக்கு, அந்த தொந்தரவு வெளியே தெரியாம அழகா எங்களுக்கு பாடுற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கீங்க. கோடி நன்றிகள், பாராட்டுகள். உண்மையிலே நல்லா இருக்கு. அங்கிருந்து வரையில கொஞ்சம் யோசனை தான் எப்படி இருக்கோ ஆடியோ எல்லாம். இந்த பகுதி உங்களுக்கு தெரியாது. நல்ல ஆடியோ, அதே மாதிரி நல்ல ரசிகர்கள். என்ன மைக் செட் நல்லா இருக்கு. போற இடம் பூரா இனிமேல் இவங்களை தான் கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போக முடியாது. அதான் கூட்டிட்டு போக முடியாது. அது ஒரு சங்கடம் இருக்கு. என்ன சங்கடம்? இந்த மைக் செட்டை கூட்டி போனோம்னா ஏற்கனவே நம்ம மகேந்திரா வேன் எடுத்துட்டு வர்றோம். இல்ல ஆமா, இவங்களை கூட்டி வரணும் 2 லாரி எடுக்கணும். அதுக்கு யார் வாடகை கொடுக்குறது? அது பிரச்சனை உனக்கு. அதுக்கெல்லாம் வாடகை கொடுத்துருவா. மிகச் சிறப்பான 3 நாளைக்கு முன்னாடி போகணும். மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த
நமது காரியாபட்டி கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை இங்கே தெள்ள தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்கள் பாசத்துக்கு ஒரு அருமை அண்ணன் அம்பாள் யூடியூப் சேனல் சுரேஷ் அண்ணார் அவர்களுக்கும், அது நம்ம பேர் என்னையா? ஆர்கே தவம் யூடியூப் சேனல் அன்பு உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு நல்ல சாப்பாடு வயிறார சாப்பிட்டோம், எந்த குறையும் இல்லை. அடுத்து நம்ம போய் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். அனுப்புறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு நல்ல தகவல் கொடுத்துட்டு போலாம்னு இருக்கேன். இந்த காசு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம போடுற இந்த துணி எல்லாமே நீங்க கொடுத்த பிச்சை. உண்மையிலே உங்க காசுல தான் எங்க குடும்பம் வளருது. ஆனால் அங்க வாங்கின காசுக்கு அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுமேனு எனக்கு ஒரு யோசனை. கண்டிப்பா என்னன்னா, இப்ப திடீர்னு உங்க செல்போன்ல ஒரு அழைப்பு வரும், அது யாருன்னு தெரியாது உங்களுக்கு. எடுப்பீங்க, எடுத்தோடனே பேசுவாங்க, நான் பஜாஜ் பைனான்ஸ்ல பேசுறேன், உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, 1.5 லட்ச ரூபா பர்சனல் லோன் கொடுக்குறோம், நீங்க வாங்கிக்கீங்க அம்மா. அப்புறம் திடீர்னு பார்த்தா HDFC இருந்து பேசுறோம், நீங்க நிறைய ஜாமான் வாங்கி நிறைய கரெக்டா கட்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் லோன் சேக்ஷன் ஆகிக்குமா. இது பூரா எதுக்குன்னா நம்மள கடன்காரனாக்கிறதுக்காக தான். ஆனா அவசியம் தான் வாங்கலாம், தப்பு இல்லை, அவசியம் இல்லாம வாங்கக்கூடாது. ஆனா லோன் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். இப்ப வீடு வாங்குறதுக்கு லோன், வீடு கட்டுறதுக்கு லோன், ஹவுசிங் லோன். ஆனா வீட்டு லோன் மட்டும் வாங்கினவன் இது வரைக்கும் கட்டி முடிச்சது மாதிரி நான் யாரையுமே பார்க்கல. கட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்ப முடியும்னு கட்டுறவனுக்கும் தெரியல, பேங்குக்கும் தெரியல, கம்ப்யூட்டருக்கும் தெரியல, ஆனா போயிட்டே இருக்கு. அது ஹவுசிங் லோன். என்னன்னு பார்த்தோம்னா 2 வீலரு 4 வீலரு இந்த கார் வாங்குறதுக்கு 2 வீலர் வாங்குறதுக்குலாம் லோன் கொடுக்குறாங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு எவனாவது லோன் கொடுக்குறானா? எத்தனை குடும்பங்கள் கையில பணம் இல்லாம கல்யாணம் பண்ணாம நின்று போய் கிடக்கு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் ஏன் கோயில கொண்டு வச்சு தாலி கட்டலாம்லன்னு. கோயிலே தாலி கட்டினாலும் ஒரு 50 பேருக்காவது ஹோட்டல்ல சாப்பாடு ஓடணுமா இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு பணம் வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் மேரேஜ் லோன் கொடுக்கறதுக்காக நான் புதுசா ஒரு பைனான்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், ஹரிகரன் பைனான்ஸ். மேரேஜ் லோன் ஸ்பெஷாலிட்டி. போன் நம்பர் குறிச்சுக்கங்க, 0000 முட்டை. கோசம் கோசமா ஃபேன்சி நம்பரா இருக்கட்டும் வாங்கியிருக்கேன். நம்ம பைனான்ஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கல்யாண வேலையே பார்க்க வேண்டாம். முதல்ல பட்ஜெட் கட்டுவோம், எப்படி 50,000 கல்யாணமா 5 லட்சத்துல கல்யாணமா எதுனாலும் ஓகே. லோன் வாங்கின அடுத்த நிமிஷத்துல இருந்து பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து பத்திரிக்கை கொடுக்கறதுல இருந்து எச்சியல் எடுக்க வரைக்கும் எங்க வேலை. நீங்க வந்தா மட்டும் போதும், எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்க இந்த போட்டிருக்க துணி, இந்த சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் கொடுத்த காசுகளை காட்டி இவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணமா மக்களுக்கு செய்யணும். ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் மட்டும் இருக்கு. என்னது? நம்ம பைனான்ஸ்ல EMI, அதாவது தவணத்தொகை மாசம் மாசம் கரெக்டா கட்டணும். அது கண்டிப்பா. அது கட்டுறதுல கோளாறாச்சுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப 2 வீலருக்கு லோன் வாங்கிருக்கீங்க, ஒரு மாசம் லோன் கட்டலைன்னா என்ன செய்வான்? சார் இந்த மாசம் நீங்க டியூ கட்டாம இருக்கீங்க, போன் பண்ணி சொல்லுவாங்க, மாசம் முடிய போகுது. 2வது மாசம் கட்டலைன்னா, சார் போன மாசம் கட்டணும், இந்த மாசமும் மாசம் முடிய போகுது, கட்டாம இருக்கீங்க சொல்லுவாங்க. ஆமா. 3வது மாசம் கட்டலைன்னா சொல்லவே மாட்டாரு, நம்ம வாங்கிட்டு வந்து வண்டியை எடுத்துட்டு போயிருவாரு, வண்டியை தூக்கிடுவாரு. இதே தான் நம்மளுடைய பைனான்ஸ்ல. என்ன, நீங்க பொண்டாட்டி கட்டுறதுக்கு தான் லோன் வாங்குறீங்க, ஒரு மாசம் கட்டலைன்னா எச்சரிக்கை பண்ணும், 2வது மாசம் கட்டலைனாலும் எச்சரிப்போம், 3வது மாசம் கட்டலைன்னா பொண்டாட்டி பால் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, காய் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, ஆட்டோ வச்சு அழகா தூக்கிட்டு போயிடும். நீங்க லோனை கட்டி தான் திருப்ப முடியும். இன்னொன்னு, நீங்க லோன் கட்டி முடிய வரைக்கும் நம்ம தாலியில பின்னாடி பைனான்ஸ் நேம் இருக்கும், அதையும் பைனான்ஸ் அடிச்சிருக்கோம். ஓஹோ. நீங்க பைனான்ஸ் க்ளோஸ் பண்ணி NOC வாங்கினா தான் அதை கலட்டிட்டு உங்க தாலி போடலாம். அது வரைக்கும் பொண்டாட்டி காலத்துல பைனான்ஸ் தாலி தான் கிடக்கும். பொண்டாட்டி வந்து அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது, ஏன்னா முழுசா உங்களுக்கு சொந்தம் ஆகாது அது வரைக்கும். அதுல என்ன பெரிய இது எதுக்காக செஞ்சேன் தெரியுமா? இப்படி சொன்னோம்னாவது காசுக்கு பயந்துகிட்டு பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டாவது காசை கட்டுவாங்க. அப்ப பொண்டாட்டி கட்டி குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம காசு வந்துடும் நினைச்சு செஞ்சேன் ஒற்றுமையா. அதுலயும் ஒரு ஈத்திர நாய் இருந்திருக்கான். அவன் லோன் வாங்கிட்டான், கல்யாணம் முடிச்சுட்டான், முதல் மாசம் பணம் கட்டல. நான் கூப்பிட்டேன், தம்பி நம்ம ஸ்கீம் தெரியுமா இல்லையா அப்படின்னா, அண்ணன் கட்டிடுறேன் அப்படின்னா. அதுக்கு அடுத்த மாசம், தம்பி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் அண்ணன், எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் 10 நாள் டைம் அப்படின்னா. 3வது மாசம் நான் அவனுக்கு போன் பண்ண மறந்துட்டேன், அவன் எனக்கு போன் அடிச்சிட்டான், அண்ணே 3வது மாசம் கட்டலைன்னா பொண்டாட்டி தூக்கம்னு சொன்னீங்க, இன்னும் வரல அப்படின்னா. அவன் என்ன நினைச்சிருக்கான், வாங்கினது கொடுத்த காசுக்கு 3 மாசம் ஓட்டியாச்சு இந்த வண்டியை, லோன் கட்டலைன்னா அவங்க பைனான்ஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம புது லோன் போட்டு வேற பொண்டாட்டி கட்டிக்கிறோம் ஐடியா பண்ணிருப்பான். இப்படி கட்டாத வண்டியை பூரா நம்ம தலையில கொண்டாந்து கட்டி
பூரா நான் காலம் முழுக்க பழைய வண்டி தான் ஓட்டுற மாதிரி இருக்கே தவிர நான் புது வண்டி ஓட்டுனா சரித்திரம் இல்லை. எங்க அது என்ன கொடுமை பாருங்க. அதெல்லாம் ஒன்று அந்த யோகனாச்சும் உங்களுக்கு 52 மாடல் ஒன்று நிப்பாட்டி இருக்கா ஒரு கேட்டு முடியாது. நான் எப்படி அதை வச்சு ஓட்டி தெரியும். உங்களுக்கு அந்த யோகனாச்சும் இருக்கு. போது பயாதி இருக்கும். அதனால ஃபைனான்ஸ் இதோட குளோஸ் பண்றதா முடிவு இருக்கேன். மீண்டும் அடுத்த காட்சி உங்களை சந்திக்க ஒரு பிரியா வருவது. நன்றி, வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்க வண்டி எடுத்து கொண்டு போகணும். கடவுளே கல்லால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுளே கல்லால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுளே கல்லால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுளே கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி அத்தனை உண்மைக்கு பவத்தாட்சி அத்தனை உண்மைக்கு பவத்தாட்சி மக்களை பற்றுவோடு அவன் காட்சி அரங்கத்தில் வராது அவன் காட்சி கடவுளே கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சதி செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி சதி செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை கொள்பவன் அதிகாரி உண்மையை கொள்பவன் அதிகாரி இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுளே கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுளே கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நன்றி நன்றி
அந்த புள்ள சந்தேகப்படுது கையிலேயும் அது இருக்குன்னு அந்த பயந்து போயிடுச்சு. ஏய் 4 பேருக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? வயசுல ஆயா நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கீங்க. சிரிப்பிலே தெரியுது. நல்லா இருக்கீங்களா? யூடியூப் சேனல் இருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். எங்களை வாழ வைக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிச்சோமா? சொக்கமணி வச்சிருக்கேன். இங்கு நடந்து கொண்டிருக்கும் வள்ளியம் நாடகத்தில் டான்ஸ் காமிக் ஆடல் பாடல் கலையரசி அபிநய சுந்தரி காமிக்கிற அரசு டான்ஸ் காமிக் சாந்தி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. புனிய வச்சு போடுங்க சொல்றேன். எனக்கு பொன்னாடை போர்த்திய கிராமத்தார்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்தியாவோட வணக்கம். நேரமா செய்யல இல்ல தூசியா சும்மா இருக்க முடியல. அந்த பக்கம் சாந்தி இல்லங்க வந்தா 2 பாட்டை பாடினா 4 ஆட்டத்தை போட்டா காலையில கை நிறைய சம்பளத்தை வாங்கினா வீட்டுல போய் படுத்தாம இருக்க கூடாது. அப்புறம் நாளைக்கு நேரம் நம்ம காரியாவட்டியில உள்ள பங்காளிகளை நினைச்சுக்கிட்டே கிடக்கணும். நேத்து நம்ம ஊருக்கு அந்த டான்ஸ் சாந்திக்கு இப்படித்தானே இருந்துச்சு. மட்டும் வேகமா கேளுங்க. ஆட்டம் பாட்டு பேச்சு அவங்க மனசுல இடம் பிடிக்கணும். அடுத்த வருஷம் சந்திரன் நாடகத்தை கொடுக்கையில கிராமத்துல சொல்லணும் என்னன்னு இங்க யார போறீங்களோ இல்லையோ இந்த வருஷம் அவசியம் நீங்க சாந்தியை போடுங்க. சாந்தி அவர் ஓட்டா அப்புறம் அவர் புருஷன் என்ன விடுவாரு நாடகத்துல அப்படியா? பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி கொட்டாங்கூச்செடி
கீழே விழுக போகுது. ரொம்ப நன்றி. ஏங்க உங்க 4 பேர்ட்ட வரலாம் நினைச்சிருக்கீங்க. சரி கூப்பிடுமா?